ஸ்டாப். நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீனை டேம் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறீங்களா? அப்போனா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் டேம் ஸ்கின்ல சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணும்போது உங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அது இல்லாமல் சன்ஸ்க்ரீன் வந்து டைல்யூட் ஆகும். அதனால ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனும் கிடைக்காது. ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும். அப்போ தான் அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக உங்கள் ஸ்கின்ல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நீங்கள் இம்மீடியட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணுங்க. ஓ, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்குறீங்க தெரியுது. நான் ட்ரை ஸ்கின்னு இல்லை வின்டர் சீசன், அப்போ நான் மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணுவேன்? கண்டிப்பாக நீங்கள் மாய்ஸ்சரைசரும் அப்ளை பண்ணலாம். வாஷ் பண்ண பின்னாடி உங்கள் டேம் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின்னு கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணலாம். அதனால உங்கள் சன்ஸ்க்ரீன் டைல்யூட் ஆகாது, சன்ஸ்க்ரீன் பில்லும் ஆகாது. ஃபாலோ ஃபார் மோர் ஸ்கின் கேர் டிப்ஸ்.